எல்லாருக்கும் இவங்கள மாதிரி தென் இவங்கள மாதிரி தென் இவங்க எல்லாரையும் மாதிரி வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும். கமான் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்றது என்னன்னா இருக்கிறத வச்சு வீடியோ போடு. தென் நீங்க வந்து ரீச் ஆக யூடியூப்ல இருந்து அமௌண்ட் வர நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஸ்டுடியோ வந்து பில்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இது வந்து நீங்க ஒரு 10 years பிஃபோர் அப்படின்னா யாருமே வந்து வீடியோ போடல, ஓகேவா? அந்த டைம்ல நீங்க குவாலிட்டி கம்மியா இல்ல வாய்ஸ் வந்து கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சுன்னா கூட எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. பட் இப்போ வந்து காம்படிஷன் வந்து அதிகம். நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து நல்லா குவாலிட்டியா வந்து வீடியோ வந்து போடுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி குவாலிட்டியான வீடியோவை பட்ஜெட்ல எப்படி போடுறது, பட்ஜெட்ல எப்படி ஸ்டுடியோ பில்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டா ஒரு சீரீஸ் வந்து கவர் பண்ணலான்னு இருக்கேன். சிறப்பான ஆள் நீ. இந்த சீரீஸ்ல நாங்க பண்ண தப்பு, நாங்க வந்து பிகினரா இருக்கும்போது ஸ்டார்டிங்கா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது வாங்கின ட்ரைபாட் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ட்ரைபாட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் மாதிரி தானே இருக்கு. பட் நாங்க ஃபர்ஸ்ட் இதுதான் ட்ரைபாட் நினைச்சு வாங்கினோம். இதோட டோட்டல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும். இப்போ வந்து நான் நின்றுட்டு ஷார்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இதோட ஹைட் வந்து எனக்கு வந்து பத்தாது. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கீழே ஒரு பக்கெட் வச்சுட்டு தென் அது மேலே இது வந்து பிளேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டிஐஒய்யாக வந்து நிறைய இது பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் பாருங்க. எங்கள் வீடியோஸ்க்கு லைட்டிங்க்கு கீ லைட் இருக்குல்ல, கீ லைட் வந்து நாங்களே தான் ரெடி பண்ணோம். ஸோ இந்த சாஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இது நாங்கள் ஒரு 500 பட்ஜெட்குள்ளே ரெடி பண்ணிட்டோம். பட் பின்னாடி எல்லாமே வந்து சும்மா தெர்மாகோல் வச்சு நாங்களே பண்ணது. ஸோ இப்படி பண்ணதால எங்களுக்கு இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொசிஷனில் கரெக்டாக வச்சா கரெக்டாக அவுட்புட் எடுக்க முடியுமோ அது வந்து எங்களுக்கு தெரியும். பட் வந்து அந்த ஆங்கிளில் கரெக்டாக வந்து நம்மளால் வைக்க முடியாது. ஸோ நம்ம பட்ஜெட்டில் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணாதான் கீ லைட்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நாங்கள் 500 rupees இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டிஐஒய்ல ஒரு சாஃப்ட் பாக்ஸ் பண்ணி எங்களால் கரெக்டான அந்த ஆங்கிளில் வச்சு அவுட்புட் வந்து கொண்டு வர முடியல. இதுவே வந்து மேலே கொஞ்சம் பட்ஜெட் வந்து நாங்கள் ஒதுக்கி இருந்தோம்னா ஒரு ஸ்டாண்டு தென் ஒரு பல்ப் ஹோல்டரு ஒரு சாஃப்ட் பாக்ஸு இதெல்லாம் வச்சுருந்தோம்னா கரெக்டான ஆங்கிளில் வந்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கோம். இந்த தப்புலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. குட்டியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 100 ரூபாய் 200 ரூபாய்லாம் செலவு பண்ணுவீங்கல்ல, அந்த பொருள்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, வேஸ்ட்டாக போட்டுருவீங்க. இப்போ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் காசு வந்து அதிகமாக இருந்தாலும் இதை நீங்கள் ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா போதும், உங்கள் ஸ்டுடியோவுக்கு இது வந்து பர்மனெண்ட்டாக எப்பயுமே யூஸில் இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் வந்து வாங்க போகிறோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம இன்டோர் லைட்டிங் இன்டோருக்குள்ளே எடுக்கிறது. இப்போ இன்டோர் ரூமில் எடுக்கிறோமா, ரூமில் எடுக்கும்போது வந்து எக்கோ வந்து வரும். ஸோ எக்கோவை எப்படி குறைக்கிறது? இப்போ வந்து நான் பூயா மைக் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மைக்கு ஒயர்டு மைக்கு 1000 ரூபாய்க்குள்ளேயே வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி டைரக்ஷனல் மைக்கு. அப்படின்னா என்னன்னா எல்லா சைட்லேருந்து வர ஆடியோஸ் இருக்குல்ல எல்லாத்தையுமே இது வந்து பிக் பண்ணும். இப்போ எக்கோலாம் வந்து எல்லா சைட்லேருந்து வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக அந்த பூம் ஆம் வச்சு இருக்கும்ல, நிறைய கேமர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யூனி டைரக்ஷனல் மைக்கு. நீங்கள் பேசுகிற சைடு மட்டும்தான் வந்து வாய்ஸ் வந்து பிக் பண்ணும். ஸோ நம்ம இண்டோருக்கு இதை விட வந்து அது யூஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். நம்ம வந்து எல்லாமே இந்த சீரீஸில் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி அதோட அவுட்புட் வந்து ஸ்டுடியோட எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவாக வந்து செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரைபாட் வந்து எப்படி சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ட்ரைபாடை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறீங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் நிறைய அன்பாக்சிங் போட போகிறீங்க அப்படின்னா அன்பாக்சிங் ஏற்ற மாதிரி ஒரு ட்ரைபாட் இருக்குது. அந்த ட்ரைபாடோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் டேபிளில் டாப் டவுன் ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலே வந்து பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ட்ரைபாடுக்கு வந்து மூவ் ஆன் ஆகணும். தென் இல்லை நான் வந்து இப்போ உட்கார வச்சு தான் எடுக்க போகிறேன், இப்போ வந்து நான் வந்து உட்காந்து இருக்கும்போது தான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹைட் வந்து கம்மியான ட்ரைபாட் வந்து போதும். இதுவே நான் வந்து அவுட்டோரில் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லைட் வெயிட் ட்ரைபாடை அவுட்டோரில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா காற்றடிச்சிச்சுன்னா நம்ம கேமராவோட சேர்ந்து கவுந்துரும். ஸோ அவுட்டோரில் எடுக்க போகிறீங்கன்னா நல்லா வெயிட்டான ட்ரைபாட் வந்து வாங்கணும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வந்து சூஸ் பண்ணியாச்சு. அந்த ட்ரைபாடை ஏன் சூஸ் பண்ணோம், எதுக்கு சூஸ் பண்ணோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் வந்து வீடியோ வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எல்லாருமே யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பேக்ரவுண்ட் லைட் வந்து அந்த RGB லைட் யூஸ் பண்ணுறாங்கல்ல, இப்போ இந்த இடத்துல ப்ளூ கலர் தெரியுதுல்ல, இதை வந்து நீங்கள் பட்ஜெட்டில் அச்சீவ் பண்ணால் ரெண்டே வழி தான். ஒன்று வந்து நீங்கள் ரிங் லைட் போகணும், இல்லைனா வந்து ஃப்ளட் லைட் போகணும். இது ரெண்டு தான் நீங்கள் 1000 ரூபாய்க்குள்ளே வந்து வாங்க முடியும். இது ரெண்டுத்தோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது, ரெண்டுத்தில் எது வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ், எது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி தர போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து டேபிள் வந்து வேணும். எங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு டேபிள் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே டேபிள் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 400 இன்வெஸ்ட் பண்ணி ஒயிட் கலர் வால்பேப்பர் வந்து வாங்கி ஒட்ட போகிறோம். எப்பயுமே அன்பாக்சிங் வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் கலர் வால்பேப்பர் இருக்க டேபிள்னா நமக்கு வந்து கொஞ்சம் பார்க்க வந்து ப்ரீமியமாக இருக்கும். ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் வந்து அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டுடியோ எல்லாமே வந்து பட்ஜெட்டில் தான் இருக்க போகுது. பட் நம்ம ப்ரொஃபஷனலோட ஸ்டுடியோஸ் கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு நம்ம பட்ஜெட் ஸ்டுடியோவை கொண்டு போக போகிறோம்.
இந்த சீரீஸில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமராலாம் எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் வந்து GoPro வச்சு ஷூட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃபோன் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோனுக்கு எப்படி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா GoProக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி அட்டாச்மெண்ட் இருக்கும். தென் வந்து கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ட்ரைபாட் செக்ஷனில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதெல்லாம் ட்ரைபாட் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக அங்கே வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லி தரணும். ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது. எனக்கும் பேக்ரவுண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது. சில பேர் வந்து வீடியோ எடுப்பாங்க, பேக்ரவுண்ட் இங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து இங்கேயே இருக்கும். பேக்ரவுண்ட் பக்கத்துலேயே வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டெப்த் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கூடயே ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் என்னோட ஸ்டார்டிங் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே வந்து டேபிள் இருக்கும், நான் செவுத்தோட வந்து ஒட்டி இருப்பேன். அது வந்து பார்க்க ப்ரொஃபஷனலாகவும் இருக்காது, நல்லாவும் இருக்காது. எனக்கு வந்து தெரியும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இடம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேபிளை ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இண்டோரில் எந்த ஆங்கிளில் சூஸ் பண்ணணும், எந்த ஆங்கிளில் சூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் ட்ரைபாடை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் கவர் பண்ண போகிறோம். இந்த சீரீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் யூடியூப் ஸ்டுடியோ பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.